குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது இப்போ இப்போ பக்கத்துல காரை நிறுத்திட்டு வந்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. காட்டுல அங்கிருந்து வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க பக்கத்துல ஒரு ஆடு கட்டுற பையன் பார்த்துட்டு கத்திருக்கு, குழந்தைங்க கத்தின்னு போகுதுன்னு சொல்லி கூப்பிடும் போது தான் அந்த குழந்தைங்கள ரெண்டையும் தூக்கி பாறையில போட்டு குத்தி இருக்கிறாங்க தலைய. யார் அதை நேர்ல பார்த்தாங்களா யாராவது? பசங்க பையன், ஆடு கட்டின பையன் ஒருத்தன் பார்த்துருக்குறோம். தரையில வந்து யார் பண்ணவங்க? உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்க? அவங்க வெளியூர்காரர் தான். உள்ளூர்கார பசங்க எல்லாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. குழந்தைங்கள அவங்க வெளியூர்காரர் தான் யாரும் வந்திருக்கிறாங்க. யாரு என்னன்னு தெரியல. அப்புறம் என்னாச்சு? அதே போட்டு போயிருக்கிறாங்க. அவங்க கத்தின்னு ஓடவும் குழந்தைங்கள தலையை கீழே குத்திட்டு போட்டு போயிருக்கிறாங்க. மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே முண்டாசுப்புரோடை பகுதியில் சேர்ந்த பாலச்சந்தர் பிரியா தம்பதிகள் இவர்கள் விவசாயிகள் ஆவார். இவர் வீட்டின் அருகிலேயே விளைநிலங்கள் உள்ளது. அங்கே வந்து விளைநிலங்களில் விவசாய பணிகள் செய்து கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் ஒரு காரில் வீட்டின் அருகே வந்து இவர்கள் பெற்றோர்கள் இல்லாத சமயத்தில் இந்த வீட்டில் இருந்த பாலச்சந்தர் பிரியாவின் 2 குழந்தைகளான தர்ஷன் 3 வயது, சஸ்வந்த் 6 வயது, 2 குழந்தைகள் வீட்டில் இருந்த பொழுது திடீரென அவர்களை வந்து தூக்கி கொண்டு வெளியில் ஓடியுள்ளார். பின்னர் அந்த குழந்தைகள் அலறல் சத்தம் கேட்டு அங்க அருகிலேயே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஒன்று அங்க கூக்குரலிட்டு அருகில் இருந்தவர்களை அழைத்த பொழுது அந்த 2 குழந்தைகளும் தூக்கி கொண்டு ஓடிய மர்ம நபர்கள் துணி துவைப்பது போல 2 குழந்தைகளின் கால்களை பிடித்து கீழே கிடந்த பாறையில் அவள் தலையை மோத செய்வது போல வேகமாக அடித்து கீழே போட்டுவிட்டு வந்த காரில் தப்பி ஓடியுள்ளனர். இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அருகில் இருந்த உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் குழந்தைகளை மீட்டு உடனடியாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் இதில் சிகிச்சை பலன் இல்லாமல் 3 வயது குழந்தையான தர்ஷன் இறந்து விட்டார். சஸ்வந்த் அவருடைய அண்ணன் 6 வயது கொண்ட அந்த சிறுவன் வந்து உயிருக்கு போராடும் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார். இந்த சம்பவம் குறித்து அதியமான் கோட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பை இந்த பொதுமக்கள் தருமபுரி அரசு மருத்துவமனை முன்பு நூற்றுக்கணக்கான திரளாக திரண்ட அந்த இடத்தில் போலீசார் உடனடியாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டனர். ஆனால் வந்து போலீசார் தீவிர பேச்சுவார்த்தையின் பிறகு பொதுமக்கள் அமைதியாக உள்ளனர். ஆனால் இது தொடர்பாக வந்து ஒரு மர்ம நபரை பிடித்து அதியமான்கோட்டை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழந்தைகள் கடத்தப்படுவதற்காக வந்து தூக்கிச் செல்லப்பட்டதா அல்லது வந்து முன்விரோதம் காரணமாக இந்த குழந்தை வந்து கொலை செய்யப்பட்டதா என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் வந்து தனிப்படையினர் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பட்டப்பகலில் விடுமுறை நாட்களில் இந்த குழந்தை கடத்தப்பட்ட இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை தருமபுரி மாவட்டத்தில் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.